கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பேனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இதுவரைக்கும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய ஜெபம், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படலைன்னா, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எப்போ நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார்? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுப்பா. வேதாகமத்தில் எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38:5, 2 ராஜாக்கள் 20:5, இந்த 2 வசனமும் சொல்லுகிறது, விண்ணப்பத்தை கேட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பின்ன ஏன் நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படலை? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அநியாயங்கள், இதெல்லாம் நம்ம செய்கிற விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் போக விடாதபடிக்கு தடைப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்காதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவு கூர்ந்து மன்னித்தருளும். சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் மனம் இறங்கி உங்களுடைய எல்லா பாவங்களை, மீறுதல்கள், அநியாயங்கள் அத்தனையும் மறந்து மன்னித்து உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். யோனா என்கிற தெய்வ மனிதன், ஆண்டவர் சொன்னார் நினிவேக்கு போ என்று சொல்ல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தர்சிசுக்கு அவன் புறப்பட்டு போனான். அது நிமித்தமாக தான் புயல், அது நிமித்தமாக தான் கப்பல் சேதம், அது நிமித்தமாக தான் பொருள் நஷ்டம், அது நிமித்தமாக தான் கலக்கம், பயம், தீகள், இதெல்லாம் அந்த கப்பல் இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. ஒரே ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம். சில நேரத்தில் உங்கள் ஒரு நபருடைய பாவத்து நிமித்தம் உங்களுடைய மனைவி கஷ்டப்படுவாங்க. நீங்கள் செய்கிற ஒரே ஒரு பாவத்து நிமித்தம் உங்களுடைய கணவர் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் செய்கிற ஒரு பாவத்து நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் செய்கிற ஒரு பாவத்து நிமித்தம் குடும்பமே கஷ்டப்படும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஏன்னா வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிடவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுதான் நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இறங்கி உன் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பான். இப்போ பாருங்க, யோனா ஜெபம் பண்ணுகிறான், விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ கடல் பாசியின் நடுவில் இருக்கிறேன், ஆண்டவரே, சமுத்திரத்தின் மையத்தில் இருக்கிறேன். மனமிறங்கும் கர்த்தர் யோனாவின் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நினிவேலே ஜீவனோடு கூட அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பம் எது? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த விண்ணப்பம் கேட்க விடாதபடிக்கு இருக்கிற உங்களுடைய பாவம் எது? ஆண்டவரிடத்தில் அதையும் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய விண்ணப்பம் கேட்கப்படுவதாக. தடை பண்ணுகிற எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.